ஹலோ வணக்கம் மக்களே, சினிலாக்கர் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு 10 விஷுவல் ட்ரீட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 விஷுவல் ட்ரீட் மூவிஸ்னால் அதில் விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் டாப் 10 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது டாப் 10 லிஸ்ட் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு 10 லிஸ்ட்டு தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட அடல்ட் கண்டென்ட்லாம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கிறத அந்த படத்தோட கடைசியில் நான் வந்து சொல்கிறேன். இந்த 10 படத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் 2018 ஒரு சைனீஸ் படமாக ரிலீஸ் ஆன அனிமல் வேர்ல்டு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஒரு க்ளோனாக இருப்பார். க்ளோன்னா இந்த சர்க்கஸில் ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு வருவாங்கள்ல, அவங்கள மாதிரி ஒரு க்ளோனாக இருப்பார். அவருக்கு வந்து பண நெருக்கடி ஏற்படும். அவங்க அம்மா வேறு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு கேமை கேள்விப்படுவார். ஒரு பெரிய ஷிப்பில் ஒரு டெட்லி கேம் நடக்கும். அந்த கேமில் போயிட்டு விளையாடினா மூட்டையாக பணம் தள்ளிட்டு போனான். ஆனால் அந்த கேமில் தோற்றா அவன் உயிரோடு வெளியே போக முடியாது. ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கேமை விளையாடினாரா, விளையாடி படத்தை ஜெயிச்சாரா, உயிரோடு வெளியே போனாரா, அப்படி தான் அந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தில் நம்ம ஹீரோவை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதாக காமிச்சிருப்பாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டால் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள், அவருக்கு நிறைய விஷன்லாம் வரும், நிறைய ஹாலோசினேஷன்ஸ்லாம் தோணும். அந்த சீன்ஸ்லலாம் விஎஃப்எக்ஸ் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம். அதுவும் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி, டாப் நாச், ஹீரோலாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட இந்த கேம் விளையாடுறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அந்த ரம்மி, அந்த கார்டு கேமெல்லாம் விரும்பி விளையாடுறவங்களுக்கு இந்த கேம் ரொம்ப படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் பிளேட் ரன்னர் 2049. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோன்னா, நம்மளோட ஹீரோவோட பேர் கே. அவருக்கு ஒரு மிஷின் கொடுக்கப்படுது, ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது. அந்த மிஷினை அவர் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா அப்படி தான் அந்த படத்தோட கதையை. இந்த படத்தோட கதையை நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த படத்தோட கதையை சொல்லிட்டு அந்த படத்தோட சுவாரஸ்யம் உங்களுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் இங்கேயோட அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த படமே 2041 நடக்கிற மாதிரி கதை இது. அந்த 2041 நடக்கிற கதைனாலே அந்த பில்டிங்ஸு எல்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதுவும் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் கூட வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சாம் மெண்டஸ் இந்த படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு கூட வின் பண்ணார். அவ்வளோ ஒரு வேறு லெவல் விஷுவல் ட்ரீட்டான படம் இது. என்ன இந்த படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தோயாக போகிற மாதிரி தெரியும், கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் இந்த படத்தோட விஷுவல்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் வந்து எத்தனை தடவை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணால் எல்லோரும் போய் பாருங்கள். இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது, அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, தனியாக உட்காந்து பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். பிளேட் ரன்னர் 2049. நம்ம லிஸ்ட்டில் நான் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன அலிட்டா தி பேட்டில் ஏஞ்சல். இது ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரோபோ உருவாக்குறாரு. அந்த குப்பையில் இருக்க பொருளெலாம் வச்சு ஒரு ரோபோ உருவாக்குறாரு. அந்த ரோபோ வந்து பாதி மனுஷனாகவும் பாதி ரோபோவாகவும் ட்ரெயின் பண்ணுறாரு. அது ரோபோ வந்து அவர் வந்து ரோபோ மேலே உயிரே வச்சுருக்காரு. அதுக்கு அலிட்டான்னு பேர் வைக்கிறாரு. அந்த ரோபோவும் அவங்களும் மாறி மாறி ரொம்ப பாசமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ரோபோக்கு என்ன ஆச்சு, அந்த ரோபோக்கு ஒரு பையன் மேலே காதல் வரும். அது எங்கே போய் முடிஞ்சுது அப்படி தான் அந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தில் சும்மா சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த கார் சேசிங் சீன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேடியமில் நடக்கிற அந்த ஃபைட்டு, அந்த சேசிங் சீன்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை முதல்ல ஜேம்ஸ் கேமரா தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த டைட்டானிக் முன்னாடியே அந்த படம் வந்திருக்கணும். ஆனால் அப்போது வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோ வளராத காலத்தில் வந்து ஜேம்ஸ் கேமரான் இப்போ இந்த படத்தை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏற்க கொடுத்துருக்காரு. அந்த படம் இப்போ ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் வந்து எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன எட்ஜ் ஆஃப் டுமாரோ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, பூமியில் ஏலியன்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அதில் மிமிக்ஸுங்கிற ஒரு ஏலியன் இனம் களமிறங்கி பூமியை அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு திட்டம் போடுது. அந்த திட்டத்தை நம்ம ஹீரோ வந்து முறியடிச்சாரா இல்லையா அப்படின்னு அந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து ஒரு டைம் லூப்புக்குள்ளே போய் மாட்டிப்பார். அந்த டைம் லூப்புக்குள்ளே ஒவ்வொரு தடையும் ஒரு மிமிக் அந்த ஏலியன் வந்து அவர் போட்டு தள்ளும் போதும் அவர் திருப்பி எந்திரிச்சு எப்படியெல்லாம் அந்த இதை பழி வாங்கினார், இந்த லூப் போட்டு அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படி தான் அந்த படத்தோட மொத்த கதையும். இது பேசிக்காகவே ஒரு டாம் க்ரூஸ் படம். இது தவிர வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா டாம் க்ரூஸ் பண்ணல தெரியும், ஆக்ஷனில் சீன்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும்.
எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் டாம் க்ரூஸ் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார். சொல்லப்போனால் ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது, அவரை வலுக்கட்டாயமாக சேர்த்து விட்ருவாங்க அந்த மிமிக்ஸ் எடுத்து போராடின குரூப்பில். அது எப்படி ஒரு ஃபைட்டிங்லாம் பண்ணார் அப்படி தான் அந்த படத்தோட கதை. வேறு லெவலில் இருக்கும், விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் மிமிக் சீன்ஸு, அந்த ஏலியன்ஸ் காட்டுற சீன்ஸ் எல்லாமே, இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கலன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டனும் கிடையாது, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன தி வேண்டரிங் எர்த். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்மளோட பூமியில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா, நம்மளோட சூரியன் வந்து இன்னொரு 300 வருஷத்தில் அழிவை சந்திச்சிட்ருக்கு. இன்னொரு 300 வருஷத்தில் சூரியன் வந்து முழுசாக அழிஞ்சிரும். இப்போது சூரியன் மட்டும் அழிஞ்சிச்சானா இந்த மொத்த கேலக்ஸியுமே அழிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பூமியில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து பூமியில் பல இடத்துல இன்ஜின்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம பூமியை தள்ளி அப்படியே மூவ் பண்ணி பக்கத்து கேலக்ஸிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கான ப்ராசஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அப்படி அந்த மூமெண்ட்டில் இப்போ பூமி போயிட்டுருக்கும்போது ஜூபிட்டர் வழியாக போகும்போது அந்த ஜூபிட்டரோட கிராவிட்டினால் பூமி வந்து ஈர்க்கப்படுது. ஜூபிட்டர் அட்ராக்ட் பண்ணியிருந்தோம், ஒரு சீக்கிரமாக ஜூபிட்டர் வந்து அட்ராக்ட் ஆச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை ஹீரோவும் அவங்க டீமும் எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படி தான் அந்த படத்தோட கதை. இது என்னோடய ஆல் டைம் ஸ்பேஸ் மூவியில் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. எனக்கு எப்போ போர் அடித்தாலும் நான் இந்த படத்தை தான் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்பேஸ் ஷிப்பு எல்லாமே காமிப்பாங்க. இந்த கதையை வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி 2070 நடக்கிற மாதிரி கதை இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த படமே ஒரு அந்த பிரதேசத்தில் நிறைய சீன் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் கூட வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் ஸ்பேஸில் நிறைய சீன் காமிப்பாங்க. பொதுவாக இந்த படமே ஸ்பேஸ் தான். ஸோ அந்த ஸ்பேஸ்னாலே விஎஃப்எக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு, அந்த ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இந்த படத்தை விஷுவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலான்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட பேர் தி வேண்டரிங் எர்த். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிற படம் 2018 ரிலீஸ் ஆன அக்வாமேன். இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் தேவையில்லை, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட ஹீரோ தான் அக்வாமேன். அவங்க அம்மா வந்து ஒரு மகாராணி. அவங்க அப்பா வந்து ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போகிற இடத்துல அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது சமுத்திரம் போன உடனே. ஸோ அந்த இந்த 2 குழந்தைய வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கடலை யார் ராஜாவாக போகணும் அப்படின்னு சொல்கிற 2 குழந்தைகளோட சண்டை தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இது ஒரு பேசிக்காகவே இது ஒரு டிசி படம். ஸோ டிசி படத்தில் கம்பேர் பண்ணால் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்னா தி பெஸ்ட்டுன்னு நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் அட்லாண்டியா அப்படி சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை காமிப்பாங்க. தண்ணிக்குள்ளே அட்லாண்டிஸ் அந்த ராஜ்யத்தை தண்ணி கடையில் காமிப்பாங்க. ஸோ அவதார் படத்தில் எப்படி உங்களுக்கு அந்த பண்டோரான்ற கிரகம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து கீழே அண்டர் வாட்டரில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஃபைனல் பேட்டில் சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதில் கடைசியில் வர்றது அதில் அந்த வேறு லெவலில் விஷுவல்ஸ் பண்ணியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபியெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை டேரக்டர் ஜேம்ஸ் வான் தான். இது அவருக்கு சம்திங் 8வது படம்னு நினைக்கிறேன். ஸோ இது முன்னாடி ஒரு பேய் படம் தான் நிறைய எடுத்திருந்தார். இதுதான் ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்தில் அவர். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன ரெடி பிளேயர் 1. இந்த படம் ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம். அவர் படம்னாலே சும்மா விஷுவல் சூப்பராக இருக்கும். ஸோ சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அவர் ஃப்யூச்சர் மக்களுக்கு, அதாவது ஃப்யூச்சரில் மக்களுக்கு வந்து போர் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு போவார். அந்த உலகம் பேர் தான் ஓவேசிஸ். அந்த உலகத்தில் நீங்கள் ஸ்விம் பண்ணணுன்னா ஸ்விம் பண்ணலாம், மலையேறணுன்னா மலையேறலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த உலகத்தில் இருக்கும். ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்கியிருப்பார். அதுக்குள்ளே ஒரு 3 கீயை வந்து விட்டுட்டு போயிருப்பார், ஒரு ஹிடன் கீயை. அந்த கீயை யார் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மொத்த உலகத்தோட கண்ட்ரோலும் வரும். ஸோ அதை நோக்கி போராடுற ஹீரோவும் வில்லனும் தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம். அவர் படம்னா சொல்லவே தேவையில்லை, எல்லா படமும் சும்மா விஷுவலில் திரிக்கி விடுவார் அவர். இந்த படமும் அது ஒரு விதிவிலக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த படம் வந்து நம்ம நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிச்சு. விஷுவலுக்காக நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படம் வின் பண்ணிச்சு. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அந்த ஓவேசிஸ் அந்த கிரகத்தில் அந்த வார் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று வரும், கிளைமேக்ஸ் பேட்டில் ஒன்று இருக்கும். அந்த சீனை வந்து எலிவேட் பண்ண விதம் வேறு லெவல். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட பேர் ரெடி பிளேயர் 1. நம்ம லிஸ்ட்டில் நம்ம 8ஆவதாக பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன கிராவிட்டி. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்மளோட ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஸ்பேஸுக்கு ஒரு ரிசர்ச்காக போவாங்க.
போன இடத்துல அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கிராஷ் ஆகி அவங்க ஸ்பேஸ்லேயே மாட்டிப்பாங்க. ஸ்பேஸ்லேருந்து அவங்க எப்படி ஹீரோயின் பூமிக்கு வந்தாங்களா இல்லையா அப்படி தான் அந்த படத்தோட மொத்த கதையும். எத்தனையோ ஸ்பேஸ் படங்கள் வந்திருந்தாலும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பேஸ் படம் இதுவும் அவர் வேண்டரிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த 2 படத்தில் விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த ஸ்பேஸ் சீன்ஸு, அந்த ஸ்பேஸ் ஷிப் காட்டுற சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தில். இந்த படம் கிட்டத்தட்ட 7 ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. அதில் பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான ஆஸ்கார் இந்த படம் வின் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த படத்தில். ஸோ இந்த படம் 3Dயில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் 3Dயில் மிஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து இப்போ நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். படம் பேர் கிராவிட்டி. நம்ம லிஸ்ட்டில் நம்ம 9வது பார்க்க போகிற படம் 2010 ரிலீஸ் ஆன ட்ரான் லெகசி. இந்த படத்தோட ஒன்-லைனர் கான்செப்ட் பற்றி பார்த்தோன்னா, நம்மளோட ஹீரோ இருப்பார், அவருக்கு ஒரு பையன் இருப்பான். நம்ம ஹீரோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு டிசைன் பண்ணுவார். விர்ச்சுவல் வேர்ல்டுனா கற்பனையிலேயே அந்த வேர்ல்டு வந்து நல்ல டெக்னாலஜியெல்லாம் நல்ல உயர்ந்த ஒரு உலகத்தையே டிசைன் பண்ணுவார் அவர். அதை வந்து அந்த பையன்கிட்ட அந்த சாவியை வந்து கொடுத்துட்டு போவார். அவர் வந்து அந்த உலகத்துக்குள்ளே போய் மாட்டிப்பார், வெளியே வர மாட்டார். அப்போது நம்ம பையன் வந்து வளர்ந்துருவான். அந்த பையன் வந்து நாங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்குள்ளே போவான். அவன் உலகத்துக்குள்ளே போனால் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படி தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தில் சும்மா உச்சக்கட்ட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜியெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தில். அதுவும் இந்த படத்தில் ஒரு பைக் காட்டுவாங்க. அந்த பைக் வந்து அந்த டைமில் எல்லாருக்குமே அந்த பைக் வந்து ட்ரீம் பைக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அதோட டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் சும்மா நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளோ கற்பனையிலே சூப்பராக வச்சுருப்பாங்க அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ். அவ்வளோ ஒரு விஷுவலாக இருக்கும், ட்ரீட்டாக சூப்பராக இருக்கும். இந்த படத்தை அப்போ 3Dயில் பார்த்தோம்னா இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கும் அந்த படம். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த படம் வந்து இப்போ HD குவாலிட்டியில் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் 2002 ரிலீஸ் ஆன மைனாரிட்டி ரிப்போர்ட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஃப்யூச்சரில் ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்களோட வேலை என்னென்னா, ஒரு சொசைட்டின்னு சொல்கிறவங்கள ஒரு போலீஸ் டீம். அவங்களோட வேலை என்னென்னா குற்றங்களை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை போய் தடுத்துறது தான் அவங்களோட வேலை. முன்னாடி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டரை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா நம்மளோட ஃப்யூச்சர் அதில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஏதாவது குற்றம் நடக்க போகிற, இப்போ யாரையா கொல்ல போகிறாங்க அப்படின்னா அது வந்து அதை தெரியும், அந்த கம்ப்யூட்டரில் தெரியும். அதை நம்ம ஹீரோ வந்து பார்த்து அதை போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுத்துருவாங்க. இது ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜி பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து அப்படி ஒரு வேலை செஞ்சுருப்பார். நல்லா தான் போயிட்டுருக்கும் ஒரு லைஃபு. திடீர்னு ஒரு நாள் என்னென்னா அந்த கம்ப்யூட்டரை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோவே ஒரு கொலையை பண்ணுற மாதிரி அதில் வந்து தெரியும். ஸோ அப்போ மொத்த போலீஸ் டீமும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் இங்கே கதையில் என்ன நடந்துச்சு, ஹீரோ வந்து யாரை கொலை பண்ணார், யார் அவன் அப்படி சொல்லிட்டு அந்த படத்தோட மொத்த கதையும். இதுவும் ஒரு டாம் க்ரூஸ் படம் தான். டாம் க்ரூஸ் பண்ணால் சொல்லவே தேவையில்லை. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும், சும்மா தெரிவிடுவாங்க எல்லா சீன்ஸுமே. அதுவும் இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான். அவரோட விஷுவலைசேஷனும் டாம் க்ரூஸோட ஆக்டிங்கும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த படமே ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் அந்த படம். 2050 நடக்கிற மாதிரி கதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட பேர் மைனாரிட்டி ரிப்போர்ட். ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஒரு ஸ்டாலர் கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ நம்மளோட விஷுவல் ட்ரீட் மூவிஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது படம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.